அப்படியே ஓப்பன் பண்ணால் லடாக் ஒரு ட்ரிப்பு சொல்ல ஆசை தான் நண்பர்களே, அதான் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட நம்ம படத்துக்கு வந்திருக்கோம். அவன் வந்து போயிட்டு இங்கே பாடுறா இங்கே எவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் என்ன. டேய் டிக்கெட்டு தானே இப்போ போய் எப்படி எடுக்கிறேன். ஐயோ டே ஆரம்பமேமா. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நம்ம வந்தோடனே நம்ம நண்பன் நம்மளை டிக்கெட் எடுக்க சொன்னால இப்போ போயிட்டு நான் டிக்கெட் எடுத்துன்னு வரேன். ஓகேவா நண்பர்களே, நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொண்டையில் குரலில் எதனா வித்தியாசம் தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது வந்து நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கொடுப்பா. டைனோசர் புதையல் வேட்டை நண்பர்களே, படம் பேர் டைனோசர் புதையல் வேட்டை. ஓகே, ஏன்னா அது அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. நான் என்ன பண்ணுறது. சரி நம்ம நண்பனை காணுமே, நம்ம மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ ஊன்ட்டான் நண்பர்களே அவன். சரி நம்ம நண்பன் பின்னாடி வருவான், அவனுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சீட்டில் உட்காருவோம். சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்பு அட்டே, இங்கே ஒரு ஜம்பு அட்டே, இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து டே என்னடா நீங்கள் பாப்கார்ன் ஒரு படத்தை நிம்மதியாக பார்க்க முடியுதாடா உங்ககிட்ட? பாப்கார்ன் எல்லாம் டீ வைக்கிறீங்க. டேய் நீ அப்புறம் வந்த டே நண்பா, உன்னோட சீக்ரெட் ட்ரிக்கே எனக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுறா. அண்ணன் எப்போவுமே போனாலே முதல்ல எடுத்தோடனே சாவு தாண்டா. சரி ஓகே, இப்போது வந்து நம்ம 7 செகண்டில் போய் சீட்டில் உட்காரணுமா? ஓகே உட்காந்தாச்சு, அவ்வளோதான். படத்தை போட்டானுங்களா? ஓகே, எடுத்தோடனே ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டை காட்டுறானுங்க நண்பர்களே. எப்படி இருக்கும் நண்பர்களே எனக்கு? எடுத்தோடனே ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஐடியாவுக்கு வரல. சரி எடுத்தோடனே ஒரு நல்ல ஆக்டரை காமிச்சா நல்லாயிருக்கும். இந்த பொம்மை பையனை காமிக்கிறாங்க. டே பொம்மை பையா அங்கே என்னடா பார்க்குற, எரிக்கல் வெடிக்க போதா? படம் நண்பர்களே, நம்மளே படத்தை குறிக்கக்கூடாது. ஐயோ குழியில் உண்டான் நண்பர்களே. ஆட பாவி குழியில் உண்டேன்னு நினச்சேன்னடா புதார்லேருந்து வெளில வர. ஓகே புதையல். ஓ நண்பர்களே, நம்ம வந்து டைனோசர் புதையல் வேட்டைன்னு சொன்னோமா படம் பேர். இதில் வந்து மனிதன் புதையல் வேட்டை படம் பேர் மாற்றிக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன கரெக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கடா ஓடுற? ஓ அப்பாடா, டைனோசர் வந்து பிடிக்கலாம். என்னடா ஏதோ நொறுங்கின மாதிரி சவுண்டு. அடப்பாவி ஸ்க்ரீனை வாஸ்டாண்டா அவன். டேய் ஐயோ என்ன தாண்டா வந்து கரெக்டாக முழுங்குறான். டேய் நான் என்னடா பாவம் பண்ணு, முன்னாடி அத்தனை பேர் உட்காந்துன்னு இருக்கிறாங்களே, காசு போனால் பரவாயில்லன்ட்டு தாண்டா பின்னாடி சீட் எடுத்தேன். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான் நம்ம உயிரோட தான் இருக்கோம், பரவாயில்ல அவன் முழுங்கிட்டான், இப்போ வந்து நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறான். நம்ம வந்து டேய் கீழே போகலாம் வாடா டேய், நம்ம இந்த விளையாட்டை விளையாடி தான் ஆகணும் அப்படின்றோம். ஓகே ஐயோ பறந்துட்டோம். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு அப்படியே போயிட்டு ஒரு செக் பாயிண்ட்டு. தொண்டெல்லாம் வேறு கரகரன்னு நண்பர்களே, கரகரன்னு. சரி ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் மட்டும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்களேன். தொண்டையில் எதனா பிரச்சனை இருந்தால் கூட பரவாயில்லன்னு நண்பர்களே, ப்ளீஸ் நண்பர்களே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்பு, இங்கே ஒரு ஜம்பு, அவ்வளோதான். இங்கே ஐயோ வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இந்த கேமுன்னாலே இதான் நண்பர்களே பிரச்சனை. எவனா நம்மளை முழுங்கிட்டா அவன் பேக் வழியாக தான் வர சொல்கிறானுங்க. ஏன் அவன் மூக்கு வழியாக வரக்கூடாதா, காது வழியாக வரக்கூடாதா? என்னதுங்க இது ராங் ப்ரோ, வாட் ப்ரோ? சரி ஓகே, டைலாகே மாற்றி சொல்லிட்டேன்னா எப்படி? இதான் நண்பர்களே பிஆர்எஃப் திறமை. சரி ஓகே. ஐயோ டே அப்பாடா சி ஐயோ ஐயோ என்னடா நீ இது ரியாக்ஷனு நண்பர்களே. நாங்கள் ஜம்ப் பண்ணி அங்கே காரை ஃபஸ்ட்டே டச் பண்ணிட்டேன், அதுக்கு தான் ஐயோன்னு. அது நம்ம கண்டுகளை ஜம்ப் பண்ணிடலான்னு நினச்சி அப்பாடா அப்படின்னு, அதுக்குள்ளே நான் வந்து தோத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணேன்னு எனக்கே தெரியல நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து இருங்க, இந்த மண்டை பையன் வந்து தண்ணியை விட்டு விளாண்டுக்கிறான். டே இருடா அண்ணன் அந்த சைடு போய்க்கிறேன்டா. என்னடா இது ஜூவாடா, ஜூவில் வந்து மாட்டினாடா. ஓ தீவில் ஜூன்ட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ முதல்ல கிட்டே இன்னும் பொறுப்பு. ஓ எல்லாமே உடஞ்சி விழுது நண்பர்களே. அப்போ நம்ம பார்த்து வேகம் கொடுத்து போனோம். இங்கே பொறுப்புன்ற வார்த்தையே கிடையாது, வேகம் அவ்வளோதான். வேகம் இல்லைன்னா சோகமாயிடும். சரி ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து பாலை அதெல்லாம் ஊற்றி பாலை ஊற்றி
ஒரு வழியாக தப்பிச்சாச்சு நண்பர்களே. நம்ம ஃப்ரெண்டு சொல்ல யூ ஆர் பியூட்டி சி யூ ஆர் இது எது சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் ஆல் மேன் யூ அப்படின்றான். சரி ஓகே அங்கே ஒரு போட்டில் தெரிதுவா நம்ம அங்கே போயிட்டு வேறு ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்கிறான் போல். சரி ரியல் லைஃபுக்கு போகலான்டா. இந்த ஸ்பேஸியான படத்தை விட்டு தப்பிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே என்னடா இது எவ்வளோ படம்டா டே அப்பா ஐயோ டே உங்ககிட்ட பேசுகிறேன் நான் படத்தை பார்க்கச்சி கீழே இருக்கிறத பார்க்க மறந்துட்டேன். சரிடா நண்பா நீ பின்னாடியே வா. நீ பின்னாடி வரமாட்டேன் எப்படியா இருந்தாலும் முன்னாடி தான் போவேன். எப்படியோ ஒன்று முன்னாடியே போ நான் பின்னாடியே வரேன் ஓகேவா. அப்புறம் அந்த நிற்கிறான் பார்த்தீங்களா திமுரு பிடிச்சவன். டே இங்கன்னா உனக்கு வேலை. சரி ஓகே நண்பர்களே மேனேஜர் பார்த்தீங்களா டே மண்டப்பையிலே என்னை பற்றி உனக்கு தெரியாது. நானே ஒரு புது சினிமா ஒன்று ஓப்பன் பண்ணலான்னுக்கிறேன். சினிமாவா தேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னுக்கிறேன். என் கூட காம்படிஷனுக்கு வராத நல்லதுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஓ போயிட்டு ஏன் நல்லதை பார்க்கணுமா. சரி சாரி மேனேஜர் என்னை மன்னிச்சிருங்க. நண்பர்களை நம்ம வந்து ரொம்ப பேசுகிறோம் மேனேஜர்கிட்ட. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து வாயாட பேசுகிற வாய் இனிமேல் நீ எப்படி பேசுகிறேன்னு பார்க்கலான்னு இந்த பாப்கார்ன் டபக்குன்னு வச்சிச்சு என் மேலே. அதனால் நான் வந்து அந்த மேனேஜரை வந்து கலாய்க்க விரும்பலை. இப்போ வந்து நம்ம வெளில வந்தாச்சு. ஓகே இங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. சரி ஓகே என்னடா போலீஸை கட்டுப்படுத்தி வச்சிட்டான். அடப்பாவி போலீஸெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறானே யாரா இவன் மேனேஜரா இல்லைனா இது டோங்லியாடா கண்ணை காட்டி கட்டுப்படுத்துறதுக்கு. சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பம்கின் மண்டை இங்கே என்ன பண்ணுற. சரி ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணோன்னு எனக்கே தெரில நண்பர்களே. சரி ஓகே இங்கே ஜம்ப் பண்ணி போகணுமா. போகலாம் சரி இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே செக் பாயிண்ட்டு. நண்டுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு கனவா. அடப்பா டேய் நான் உன்னை என்னடா பண்ணேன் டைலாக் தான்டா பேசினேன். நண்டுக்கெல்லாம் கொடுக்கு மூளைக்குன்னா கனவா கண்டேன் அப்படின்னு உங்களை எதனா பண்ண மாதிரி அடிக்கிறீங்க. சரி ஓகே இப்போ வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போகணுமா டால்ஃபின் மேலே. ஓகே டே டால்ஃபின் மேலேருந்து பபுள்ஸ் வர்றது இப்போ தான்டா பார்க்குறேன். டால்ஃபின் மேலேருந்து தான் நண்பர்களே வரும். வேல் மேலேருந்து தானே வரும். சரி ஓகே இப்போ வந்து இங்கே டேய் நான் கரெக்டாக குச்சேன்டா. ஏன்டா ஐடி கேமில் பக்கு மேலே பக்கை வச்சு என்னை லாக் பண்ணுறீங்க. சரி ஓகே இங்கேருந்தே வர வச்சிட்டானுங்க நண்பர்களே மறுபடியும். ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே இங்கே அப்படியே இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் அங்கே. சரி ஓகே சூப்பர் நீ அதை பார்த்தியா அங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது அப்படின்றான். சரி ஓகே இங்கேருந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்றான். டேய் ஆனால் வந்து இந்த போர்ட்டல் வந்து வித்தியாசமாக இருக்குது நம்ம அவனையும் கூட்டின்னு போகலாம். டேய் தம்பி நீ வரியா நான் சொல்கிறேன் நான் கதை அப்படின்றேன். அவன் வந்து இல்லை நான் வரல எனக்கு இதான் வேலை அப்படின்ட்டு நம்மளை மூஞ்சாலச்ச மாதிரி பேசிட்டான். அதனால் வந்து நம்ம 2 பேர் மட்டும் வெளியே வந்துட்டோம்டா நண்பா. ஓகே இப்போ வந்து என்னடா அவனை கைது செய்யுங்கள் அப்படின்ட்டு கத்துறான் அவன். டேய் என்னை பிடிச்சி என்னடா பண்ண போகிற நீ சொல்லு. ₹1 பிரயோஜனம் இல்லை என்னெல்லாம் பிடிச்சனா. இந்த மம்மியெல்லாம் விட்டு வில்லான்னு ஜாலி பண்ண இருக்கிற. ஓகே உனக்கு இவங்க தான் வந்து என்டர்டெய்னரா. அங்கே பாருங்கள் நண்பர்களே கட்டு போட்டுன்னு வந்து நிற்கிறாங்க. யாரா ஆச்சது அவனுங்கள சொல்லுங்கள். சரி ஓகே இப்போ வந்து இங்கே செக் பாயிண்ட்டு. யாரா இவன் டேய் யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பண்ணுற வேலையால் என் நண்பனும் நானும் இங்கே மாட்டிக்கொண்டுமேடா. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் வாட் ஐ எம் சேனா. நீங்கள் பண்ண வேலையால் நீங்கள் கம்முன்னே படம் நடிக்காமல் இருந்திருந்தா நானும் என் நண்பனும் வந்திருப்போமா இந்த மாதிரி அடி வாங்கியிருப்போமா சொல்லுங்கடா. சரி ஓகே நம்ம இவன் கட்டையை எடுத்தோடனே போவோம். கட்டை இல்லை சாரி என்னது இதே ஐயோ நண்பர்களே இது பேர் வந்துச்சே கோடாரி கூட கிடையாது இது பேர் வேறு ஏதோ இது பேர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் நம்ம 1v1 கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நீங்கள் வரீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஷார்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நண்பர்களே. சரி ஓகே இப்போ வந்து இந்த ராஜா கடகிறான். டே ராஜா போட அடி தான் வாங்குவேன். சரி ஓகே ராஜாக்கிட்டே டைலாக் பேசுவேன். நல்லா எப்படி ராஜாக்கிட்டே டைலாக் பேசுவேன். அங்கே வெள்ளை கலையில் இருக்குது அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே போகக்கூடாது போலியே. சரி ஓகே இப்படி போயிடலாம் நம்ம. அவ்வளோதான் இது உள்ள பூந்து அப்படியே செக் பாயிண்ட் வச்சாச்சு.
இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. நண்பா, ஐயோ இவன் வேற வந்து ஜோக் காமிச்சுன்னுக்குறான் நம்மளுக்கு. இப்பட அடி சென்னை மாவனை பறப்ப ஓகே அப்பாவீங்களா. சரி ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பொறுமையாக கையாள வேண்டியது தான். ஏன்னா இதில் வேகமாக போய் எத்தனை தடவை செத்தேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். ஓகேவா நண்பர்களே? சரி இப்போ வந்து நம்ம இந்த சைடு போயிடுவோம். அப்படியே வந்து அப்பாடா, இதுக்கு மேலே என்னடா பொறுமை, இதுக்கு மேலே யார் சொன்னாலும் பொறுமையாகவே இருக்க மாட்டோம். ஒன்றுமே இல்லை. ஐயோ ஹாட் டாகு. சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு கடைசி ஜம்ப்பு. ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சு இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, இப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. முச்சாச்சு, அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம தான் யாருமே இல்லை. சரி ஓகே, யாருமே இல்லை தான், அது வேறு விஷயம். சரி இப்போ எந்த சைடு போகணும்? இந்த சைடா? போக முடில. அதுக்கு மேலே வாட்காதரா போக முடில. சரி ஓகே, இந்த சைடு போகணுமா? சரி ஓகேடா நண்பா, நீங்கள் நில்லு. ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணாத, என்னை மட்டும் அண்ணாண்டியும் போக முடில நண்பர்களே. இது மேலே இடம் வச்சுக்கிறானுங்க. தலையை சுற்றி மூக்க தொடுறீங்களா நீங்கள்? என்கிட்டயே வா. டேய் கரெக்டான ரூட்டாக போடா பிஆர்எஃப். ஆனால் எந்த ரூட்டு போனாலும் நம்ம மட்டும் கரெக்டான ரூட்டு போயிடுறோம் நண்பர்களே. பாருங்களேன், சொன்ன மாதிரியே கரெக்டான ரூட் வந்தாச்சு. டாக்கிட வந்தாச்சு. என்னடா இது சிம் கார்டு? ஐயோ உன்னை கல்லாச்சிட்டேண்ணா. சார்ரா. சரி ஓகே, இதான் நண்பர்களே டிக்கெட்டே. பார்த்துக்கோங்க, சிம் கார்டுக்கே டஃப் கொடுக்கணும் நண்பர்களே டிக்கெட்டு. நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து போட்டிங்கன்னு வைங்களேன், 5G 4G 8G அந்த ஜிலாம் கிடையாது. இவர் எத்தோடனே 9999 ஜி தான். ஓகே சரி ஓகே. இப்போ வந்து கோடு எங்கே இருக்குது? தோ இருக்குது. சரி இங்கே வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. லேசரா? டேய் லேசர்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாதுடா. ஐயோ நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு போயிருக்கோம் லேசரு. சரி ஓகே, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஒரு லேசர் கடைசியாக இருக்குது. சரி ஓகே, இங்கே பாரு எவ்வளோ மணி பாரு, இது எல்லாமே காசு தான். நான் இதை எடுத்துகிட்டு ஊரை விட்டு ஓட போகிறேன் அப்படின்ற மாதிரி பிஆர்எஃப் பேசுகிறான். தம்பி இதெல்லாம் பகல் கனவு, நம்பாத, கனவாகவே போயிடும். ஓகே, உழைச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா வெளில ஓடு. சரி ஓகே, இப்போ வந்து வெளில வந்தாச்சு. மேனேஜர் தோத்துறான்டா. அடப்பாவீங்களா, என்னடா இது? ஐயோ அடப்பாவி, இப்படி ஒரு அநியாயமாக ஒரு 2 உசுரை எடுத்துட்டியடா. என்னடா இது? தி எண்டா? வேக்கப்பா. வேக்கப்பு கீக்கப்புன்னு இந்த மூவி முடிஞ்சிச்சு, இழந்துடுறா மண்டப்பையிலே பிஆர்எஃப் அப்படின்றான். நம்ம என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வந்து தூங்கிட்ட, நீ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்ட, அந்த மொத்த மூவியுமே நீ மிஸ் பண்ணிட்ட. இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்றான். அப்போனா இவ்வளோ நேரம் காட்டினதெல்லாம் பகல் கனவா? சரி ஓகே, நல்லபடியாக இது வெறும் கனவாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பரவாயில்லடா. என்னது அப்படின்றான் இவன். என்னதுண்ணா? ஒன்றும் இல்லை போ. இவன் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்றான். சரி ஓகே, போயாச்சு. இப்போ வந்து இந்த ஆர்ஆர் சினிமாலேருந்து வெளில வந்துச்சு. ஆர்ஆர்லாம் இல்லை நண்பர்களே, தூங்கிட்டோம், அதை விட்டு இது பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் கேம் முடியல. வெயிட் கரோ. சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா தோன்றுன்றான் நம்ம ஃப்ரெண்டு. என்ன ஐடியா? லெட்ஸ் கோ த பார்க். ஏற்கனவே ஒரு தேட்ரு போய் தான் என் உயிரை எடுத்தேன். அவ்வளோ காசு செலவு போட்டு நான் வந்து படத்தை கூட முழுசாக பார்க்கல. ஒரு படத்தை கூட முழுசாக பார்க்கலடா, அதுக்குள்ளே பார்க்கா? என்ன பிரச்சனை? ஐயோ சரி ஓகே, நம்ம வந்து அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து எதுனா ஒரு ஸ்ட்ரேஞ்சில் கண்டிப்பாக சாவோம். பிஆர்எஃப் வந்து ஃபன்னி கேமராக இருந்தாலுமே எப்படி சொல்கிறதுனா, ஒரு இதுவும் இல்லாத ஒரு கேமர், ஒரு எப்படி சொல்கிறது, நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க நண்பர்களே கமெண்டில். சரி ஓகே, நம்ம வந்து இங்கே பார்க்குக்கு வந்தாச்சு. போய் தான் பார்க்கா? அது என்னடா இது வெள்ளையா? அங்கெல்லாம் நம்ம போகலாம். சரி ஓகே, நான் தான் ஜெயித்தேன் அப்படின்றான் இவன். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்குறோம் நண்பர்களே. சரி ஓகே, எங்கே பாரு இந்த பட்டனெல்லாம் பாரு அப்படின்றான், கலராக இருக்குன்றான். அப்புறம் இந்த போர்ட்டல்ஸ் இந்த பார்க்கில் எதுக்கு இருக்குது அப்படின்றான். அது வந்து நம்ம சிந்திக்கிறோம், எதுக்கு இருக்குமோ அப்படின்றோம். அப்படிலாம் இருக்காது அப்படின்னு ஆள் மனசு சொன்னதுனால அப்படிலாம் இல்லை. இந்த பட்டனெல்லாம் தொட்டு பார்ப்போம்.
என்ன பட்டன்னே தெரியலையே இது. என்ன பட்டனு இருங்க. ஏய் என்னடா இது செவுருலாம் கட்டுறேன் வரல. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுறங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.